ஹாய் வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம அண்ணாச்சி சுண்டல் செய்கிறாரு. அது பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா காரப்பொடி போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன போட்டிங்க, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கல் உப்பு போடுறாரு பாருங்கள். கல் உப்பு போட்டார். இப்போ அதை நல்லா வணக்கி விட்றாரு பாருங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்து அரைச்சி அதில் கொட்டுறாரு. சும்மா அப்படி கிண்டி விட்றாரு. அது கூட கொஞ்சம் சோம்பு, பெருங்காயத்தூள் அதை போட்டு ஒரு கிண்டணும். அவங்க பாருங்க, நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்த பிறகு வாசம் வரணும். சுண்டி நல்லா வாசம் வந்த பிறகு தான் சுண்டல் போடுவாங்க. அடுத்தது பாருங்கள், ஊற வச்சு அவிச்சு வச்ச பச்சை கடலை, ஊற வச்சு அவிச்ச பச்சை கடலையே அதில் கொட்டுறாரு பாருங்க. கொட்டி கிண்டுனா கடையில் உள்ள சுண்டல் ரெடி. அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை புதினா தழை போடுவாங்க. இப்போ இதோடு இல்லைங்க, இன்னும் இருக்குது பாருங்கள். கடலை மாவு போடுங்க பாருங்க. கடலை மாவு கரைக்கிறாரு பாருங்க. லாஸ்ட்டாக கடலை மாவு கரைச்சி அதில் ஊற்றி கடலை மாவு ஊற்றியாச்சு. இப்போ 2 நிமிஷம் கொதித்த உடனே புதினா போட்டு இறக்குனா கடை சுண்டல் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.